So let's analyze the remaining questions. இதில் இந்த பார்ட் வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? So let's go for the next. So next வந்து look into the section B. இதில் என்ன சொல்கிறாங்க? The magnetic field in a plane electromagnetic wave is given by this equation. Okay, what is the wavelength and frequency and write the expression for the electric field அப்படின்னு கேட்குறாங்க, ரைட்? ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இந்த ஈக்குவேஷனை பார்த்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும், சில விஷயம் வந்து அனலைஸ் பண்ணணும். ஓகே, முதல் வந்து ஃபர்ஸ்ட் இந்த பார்ட்டை சால்வ் பண்ணிடலாம். வேவ் லெங்த் அண்ட் ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ்னு கேட்குறாங்களா? ஸோ வேவ் லெங்த்தை நீங்கள் எப்படி கால்குலேட் பண்ணலாம்? முதல் இந்த ஈக்குவேஷனை பாருங்கள் எப்படி இருக்கு. பி இஸ் ஈக்குவல் டு பி நாட் சைன் ஒமேகா டி கேஎக்ஸ் அப்படின்னு இருக்கும், ரைட்? ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணணும், வேவ் லெங்த்தை கண்டுபிடிக்கிறதுக்கு வேவ் நம்பரை யூஸ் பண்ணுங்கள். ஸோ கே இஸ் ஈக்குவல் டு 2π/λ, ரைட்? இதுதான் ஃபார்முலா. இதில் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் தான் என்னவா இருக்கும், கேவாக இருக்கும். ஏன்னா பேசிக்காக இந்த ஈக்குவேஷன் எப்படி இருக்கும்னா பி நாட் சைன் ஏஎக்ஸ் ப்ளஸ் ஒமேகா டி அப்படின்றது தான் ஈக்குவேஷனாக இருக்கும். தட் இஸ் பிஒய் இன் டைரக்ஷன். ஸோ இதில் வந்து கேவோட வேல்யூ வந்து நமக்கு என்னது 0.5 × 10⁻³ பேசிக்லி 5 × 10⁻² நம்ம சொல்லலாம் கேவோட வேல்யூ. இதில் இருந்து டேரெக்டாகவே நீங்கள் என்ன பண்ணலாம், லாம்டாவோட வேல்யூ கண்டுபிடிச்சிடலாம். ஸோ கே வந்து 5 × 10⁻². ஸோ உங்களுக்கு வந்து இதிலிருந்து லாம்டா கண்டுபிடிச்சிங்க அப்படின்னா இட் வில் பி 2π / 500. ஸோ இட் வில் பி π/250 வரும். இதான் வந்து வேவ் லெங்த்தோட வேல்யூ. ஓகே, நெக்ஸ்ட் என்ன கேட்குறாங்க, ஃப்ரீக்வன்சி ஆஃப் த வேவ் கேட்குறாங்க. வேவோட ஃப்ரீக்வன்சி எப்படி கண்டுபிடிப்பீங்க? இஃப் யூ வாண்ட் டு கால்குலேட் த ஃப்ரீக்வன்சி, நமக்கு வந்து ஸ்பீட் ஆஃப் லைட்டை ஃபார்முலா யூஸ் பண்ணி என்ன பண்ணலாம், ஃப்ரீக்வன்சி கண்டுபிடிக்கலாம். ஸோ சி இஸ் ஈக்குவல் டு லாம்டா இன்டூ நியூ, கரெக்டா? ஸோ இதுலேருந்து என்ன பண்ணுவீங்க, நியூவோட வேல்யூவை கண்டுபிடிப்பீங்க. ஸோ நியூ would be equal to 3 × 10⁸ divided by lambda would be π × 250. ஸோ இதில் போட்டோம் அப்படின்னா 3 × 250 × 10⁻, இது நீ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா இந்த 3 and 3 கேன்சல் பண்ணுறோன்னா ஆல்மோஸ்ட் ஆன்சர் வந்து நியர்பை டு 250 × 10⁸, ரைட்? ஸோ யூ வுட் சே தட் 2.50 × 10⁻10 hertz approximately we would say it is equivalent to that. Okay, we assume that this 3 and 3.14 are equal, so nearby calculate பண்ணுவோம். ஸோ இதான் இதுக்கான ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கான ஆன்சர். ஸோ என்னது, wavelength frequency, this is how you can able to calculate it. next expression for the electric field அப்படின்னு கேட்குறாங்களா? அதாவது இந்த இதுக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டோட எக்ஸ்பிரஷன் நீங்கள் மார்க் பண்ணணும். முதல் விஷயம் நான் இதை ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். நீங்கள் எப்படி வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ஃப்ரேம் பண்ணோன்னா இந்த வேவ் வந்து எந்த டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகுதுன்றதை வச்சு தான் நம்ம எக்ஸ்பிரஷனை ஃப்ரேம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு ப்ராபகேஷன் பாருங்கள், எக்ஸுன்றது தான் எதை ரெப்ரசன்ட் பண்ணுது, இந்த வேவ் ப்ராபகேட் ஆகிறத ரெப்ரசன்ட் பண்ணுறது. ஸோ இப்போ வேவ் ப்ராபகேஷன் வந்து எக்ஸ் டைரக்ஷன், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒய் டைரக்ஷன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கணும், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எக்ஸ் டைரக்ஷனில் இருக்கணும். ஏன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒய், ப்ராபகேஷன் எக்ஸ்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் இருக்கணும், ஜெட் டைரக்ஷனில் இருக்கணும், கே கேப்பில் இருக்கணும். அப்போ நீங்கள் கே கேப்பை பேஸாக வச்சு என்ன பண்ணணும், யூ நீட் டு ஃப்ரேம் த ஈக்குவேஷன். ஸோ இப்போ ஃப்ரேம் பண்ணிங்கன்னா எப்படி வரும், ஸோ யூ கேன் ஏபிள் டு ஃப்ரேம் இட் லைக் திஸ். let me write it here. So that is the electric field is equal to E naught sin, okay, propagation அதே தான் kx plus omega t. ஆனால் இது எந்த டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகும்னா y டைரக்ஷனில் வந்து ப்ராபகேட் ஆகும். ஓகே, z டைரக்ஷனில் ப்ராபகேட் ஆகும். ஸோ this will be z. So that's it, this would be the equation for this. இதில் நீங்கள் E நாட் B நாட்டோட வேல்யூவும் கொடுத்துருக்காங்க இல்லையா? அப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா B நாட்டோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த E நாட்டோட வேல்யூவை ஈஸியாக கால்குலேட் பண்ணலாம். எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க E நாட்டோட வேல்யூ? E நாட் இஸ் ஈக்குவல் டு C டைம்ஸ் B நாட், கரெக்டா? ஸோ B நாட்ன்றது ஆல்ரெடி 2 × 10⁻⁷. ஸோ அப்போ அங்கே யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 3 × 10⁸ இன்ட்டு 2 × 10⁻⁷. ஸோ இதில் போட்டோம்னா 6 × 10 அதாவது 60 வரும் ஆன்சர், நமக்கு 60 V/m வரும். ஸோ இப்போ ஃபைனலாக இந்த ஈக்குவேஷன் எழுதும்போது 60, இந்த கேவோட வேல்யூ இருக்குல்ல, கே வந்து என்னது ஆக்சுவலாக ஆல்ரெடி இது கேவ் 0.5, இதை அப்படியே போட்டுக்கோங்க, ஒமேகாவோட வேல்யூ அப்படியே போட்டுக்கோங்க. இதுதான் ஃபைனலாக இதுக்கான ஆன்சர். ஸோ 60 sin kx plus omega t would be the correct answer for this particular problem. So this is how you can able to solve this type of question. ஓகே, இது புரிஞ்சுதா? இதில் ஏதாவது டவுட் இருக்கா? இது வந்து பேசிக்கான கொஸ்டின், பட்
Yeah, clear. Yes sir. Okay, next we'll go for the next question. The 18th question பாருங்க, இது வந்து ஒரு 2 மார்க் கொஸ்டின் இதுவுமே. ஸோ எப்படி கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. இந்த மாதிரி ஒரு டஃப்பான ஒரு கொஸ்டின் வந்ததுன்னா அதுக்கு 6 சாய்ஸ் எப்போவுமே வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ எஸ், இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். சால்வ் பண்ணிட்டு I'll reveal that. So look into this question. இந்த மாடல் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க? A sample of paramagnetic salt. பாராமேக்னெட்டிக் சால்ட்னா என்னது? இந்த பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல், டயாமேக்னெட்டிக் மெட்டீரியல் இருக்குல்ல, பாராமேக்னெட்டிக் மெட்டீரியல்னா என்னது? இட் இஸ் அட்ராக்டிவ் மெட்டீரியல். ஸோ நீங்கள் ஒரு மேக்னெட்டோட பாராமேக்னெட்டிக் வச்சுன்னா அது அட்ராக்ட் பண்ணும். ஸோ என்ன சொல்கிறாங்க? A sample of paramagnetic salt contain 2 into 10 to the power of 24 atomic dipoles அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ மொத்தம் எவ்வளோ டைபோல் இருக்கா அந்த சால்ட்டில்? ஸோ டோட்டல் டைபோல் இருக்கிறது வந்து 2 into 10 to the power of 24 டைபோல்ஸ் இருக்கு. அடுத்தது ஈச் டைபோல் மொமெண்ட், அதாவது ஒவ்வொரு அந்த சாம்பிளோடைய ஒரு டைபோல் மொமெண்ட்டும் வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.5 into 10 to the power of -23 ஜூல்ஸ் per டெஸ்லா. ஓகே, அப்போ டோட்டல் டைபோல் மொமெண்ட் எவ்வளோ இருக்கும்? ஸோ யூ கேன் ஈஸிலி கால்குலேட் தட், ரைட்? டோட்டல் டைபோல் மொமெண்ட் மொத்தம் 2 into 10 to the power of 24 டைபோல் இருக்கு. ஒரு டைபோல் மொமெண்டோட வேல்யூ வந்து 1.5 into 10^23 அப்படின்னா அப்போ டோட்டல் டைபோல் மொமெண்ட் என்ன நம்ம சொல்லலாம்? கேபிட்டல் M, that will be small m into n அப்படின்னு போட்டிங்கன்னா 1.5 into 10 to the power of -23 into 2 into 10 to the power of 24னு வரும். ஸோ இதை சால்வ் பண்ணோம்னா 3 into 30 வரும். ஆக்சுவலாக இது 1.2, இது 2 மல்டிப்ளை பண்ணால் 3, ஸோ 30. ஸோ அப்போ டோட்டல் டைபோல் மூமெண்ட் வந்து 30 ஜூல்ஸ் per டெஸ்லா. ஓகே, ஒன்ஸ் நமக்கு வந்து டோட்டல் டைபோல் மூமெண்ட் கிடைச்சதுக்கப்புறம் இங்கே என்ன சொல்கிறாங்க? யூ see here, the sample is placed under the homogeneous magnetic field of 0.64 டெஸ்லா. அதாவது இந்த டைபோலை, இப்போ தான் ஒரு டைபோல்னு எடுத்துப்போம், இந்த டைபோலை என்ன பண்ணுறாங்க? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டில் வைக்கிறாங்க. அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட வேல்யூ வந்து 0.64 டெஸ்லா. ஓகே, அண்ட் கூல்டு டு ஏ டெம்பரேச்சர் ஆஃப் 4.2 கெல்வின் வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க? 4.2 கெல்வின்ற டெம்பரேச்சரில் கூல் பண்ணுறாங்க. அப்போ இது பண்ணும்போது the degree of magnetic saturation achieved is equivalent to 15%. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மொத்தமாக நமக்கு எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு கிடைக்குது, சேச்சுரேஷன் கிடைக்குதுன்னா 15% வந்து கிடைக்குது. அதாவது இந்த டோட்டல் டைபோல் மூமெண்ட்டில் 15% தான் நமக்கு என்ன கிடைக்குது? மேக்னெட்டிக் சேச்சுரேஷன் வந்து கிடைக்குது. இது எப்படின்னா, லைக் ஒரு நீங்கள் வந்து ஒரு அரிசி எடுத்துகிட்டு போய், ஒரு நெல் எடுத்துகிட்டு போயிட்டு மிஷினில் போட்டிங்கன்னா 100% நெல் போடுறீங்கன்னா, கிரெயின் போடுறீங்கன்னா அதில் 100% நமக்கு ரைஸ் கிடைக்காது இல்லையா? அதுலேருந்து பாதி தான் கிடைக்கும். அதே மாதிரி தான் இந்த டைபோல் மூமெண்ட்ஸ் எல்லாம் மேக்னெட்டிக் ஃபீல்டில் வச்சு நமக்கு ஃபைனலாக பண்ணும்போது நமக்கு மேக்னெட்டிக் மூமெண்ட் சேச்சுரேஷன் எவ்வளோ கிடைக்குதுன்னா 15% தான் கிடைக்குது. ஓகே, அப்போ வாட் இஸ் த டோட்டல் டைபோல் மூமெண்ட் ஆஃப் எ சாம்பிள் ஃபார் மேக்னெட்டிக் ஃபீல்ட் 0.98 டெஸ்லா அட் த டெம்பரேச்சர் 2.8 கெல்வின் அப்படின்றதான் வந்து கொஸ்டினாக கேட்குறாங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த கேஸ்க்கு இப்போ இவ்வளோ பண்ணோம்ல, இந்த கேஸ்க்கு வந்து நமக்கு மொத்தமாக அச்சீவ் பண்ணியிருக்க மேக்னெட்டிக் சேச்சுரேஷன் வந்து 15%. அப்படின்னா இந்த 30 ஜூல்ஸ் per டெஸ்லான்றது வந்து என்னது? டோட்டலாக இது டோட்டல் மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். இதில் நமக்கு கிடச்சிருக்க அவுட்புட் எவ்வளோ? 15% தான் நமக்கு அவுட்புட்டாகவே கிடச்சிருக்கு. அப்போ என்ன பண்ணுவோம்னா, ஸோ அவுட்புட் அப்படின்னு எழுதுவோம். ஸோ அவுட்புட் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்ட் கிடைக்குதுன்னா கிடச்சிருக்கு அப்படின்னா இந்த டோட்டல் ஃபைனலாக, ஓகே, மேக்னெட்டிக் மூமெண்ட் ஃபைனல் இந்த 30ல் 15%. 30ல் 15% என்னது? 15/100. ஓகே, அப்போ நமக்கு வந்து ஒரு 2 டேபிளில், ஸோ 5 டேபிள் பண்ணால் 3 டைம் 2 டைம், ஸோ 9/2. ஸோ இப்போ என்ன வரும்? 4.5 ஜூல்ஸ் per டெஸ்லா தான் வந்து நமக்கு ஃபைனலாக கிடைச்சிருக்க மேக்னெட்டிக் மூமெண்ட். இந்த கண்டிஷனுக்கு ஃபைனல் அவுட்புட் 4.5 ஜூல்ஸ் per டெஸ்லா. இப்போது இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நீங்கள் என்ன ஃபார்முலான்றது இப்போ நான் சொல்கிறேன். ஓகே, இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? அசியூம் கியூரிஸ் லான்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? கியூரிஸ் லா என்ன சொல்லுதுன்னா, டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட், அதாவது டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் இருக்கு இல்லையா, இந்த டைபோல் மூமெண்ட்டோட வேல்யூ வந்து எதை பொறுத்துன்னா, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் டெம்பரேச்சரை பொறுத்து. ஓகே, இதுதான் கியூரிஸோட லா. ஸோ இந்த கியூரி லா என்னன்னா, ஸோ கியூரிஸ் லா ஸ்டேட்ஸ் தட் த டோட்டல் மேக்னெட்டிக் மூமெண்ட் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு த மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த டெம்பரேச்சர். ஏன்னா நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகப்படுத்த மேக்னெட்டிக் மூமெண்ட் அதிகமாகும். டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா மேக்னெட்டிக் மூமெண்ட் குறையும். சரியா? இந்த கண்டிஷனை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்? யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அப்போ அப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா சிச்சுவேஷன் 1 நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? எவ்வளோ, வாட் இஸ் த டோட்டல் டைபோல் மூமெண்ட் ஆஃப் எ சாம்பிள்
ஃபார் அ மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் 0.98 டெஸ்லா அண்ட் அட் டெம்பரேச்சர் 2.8 கெல்வின். ஸோ இதை நான் ரெண்டு சுச்சுவேஷனாக எழுதிக்கிறேன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியல் கண்டிஷன் வந்து டெம்பரேச்சர் T1, அதாவது 4.2 கெல்வின்ற டெம்பரேச்சரில் எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு 0.64 மேக்னெட்டிக் ஃபீல்டில் 0.64 டெஸ்லா மேக்னெட்டிக் ஃபீல்டில் நமக்கு கிடைச்சிருக்கிற மேக்னெட்டிக் மூமெண்ட், தட் இஸ் மேக்னெட்டிக் ஃபைனல், தட் இஸ் 4.5 ஜூல்ஸ் பர் டெஸ்லா. இப்போ அதுவே டெம்பரேச்சர் 2 2.8 கெல்வினில் 0.98 டெஸ்லாவில் ஓகே எவ்வளோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்படின்றத நம்பர் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம என்ன பண்ணணும்னா கால்குலேட் பண்ணணும். கரெக்டாக, தட் இஸ் த டோட்டல் டைபோல் மூமெண்ட் ஆஃப் த சாம்பிள் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும். ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், இப்போது இந்த ரேஷியோவை யூஸ் பண்ணிக்கலாம். சரியா, M2 by M1 would be equal to மேக்னெட்டிக் ஃபீல்ட் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அப்போ B2 by B1, டெம்பரேச்சர் வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் T2 into T1. ஸோ இங்கேருந்து நம்ம என்ன பண்ணலாம், B2ன்றது வந்து நமக்கு என்ன வரும், B2ன்றது 0.98 டெஸ்லா, B1ன்றது என்ன வரும் 0.64 டெஸ்லா. ஓகே, அடுத்தது டெம்பரேச்சர் பார்த்தோம் அப்படின்னா டெம்பரேச்சர் 1 வந்து 4.2 கெல்வின் அண்ட் இது வந்து 2.8 கெல்வின். ஸோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணோம்னா சால்வ் பண்ணணும். 98/64 42/28. ஸோ இதை சால்வ் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 98/64 வந்து பேசிக்காக 2 டேபிளில் பண்ணோன்னா 4 டைம் பேலன்ஸ் வந்து 49, திஸ் இஸ் 32, 49/32. இது வந்து 42 into 28, ரைட். ஸோ 28 வந்து 42 and 28 டிவைட் பண்ணோம் அப்படின்னா அகெயின் 2 டேபிளில் வந்து 21, திஸ் வில் கோ 14 டைம்ஸ். ஸோ 21/14. ஓகே, இதை ஃபர்தராக நம்ம டிவைட் பண்ணி அதை M1ஓட வேல்யூ நமக்கு தெரியும், ரைட். ஸோ M2 is equal to 49/32 into 21/14 into M1 வந்து என்னது 4.5. ஸோ இதை நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா என்ன வருதுன்னு பாருங்கள் ரிசல்ட்டு. ஸோ simply we can calculate it this 49 divided by 32 will be giving 1.5. ஓகே, ஸோ நோட் பண்ணிக்கோங்க, இது வந்து 1.5. அடுத்தது 21 divided by 14, so that is also 1.5. okay, so for 1.5 into 1.5 then 4.5, so almost 1.5 1.5 4.5. so basically 3/2, that is 9/4, 9/4, 4.5 on the 9/2, right. So 9/2, so that will be 81/8. so 81/8 எத்தனை டைம் போகும், 81/8, 8 ones are 8, 10s are 80, balance 1.0, 8 ones are 8, balance 2 0, 8 3s are 20, 8 2s are 16. so it's around 10.12 வரும். சரியா, இதான் வந்து ஃபைனலாக இதில் கிடைக்கக்கூடிய மேக்னெட்டிக் வேல்யூ. ஸோ around 10.12 கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட் த டைபோல் மூமெண்ட் ஆஃப் த சாம்பிள் ஃபார் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் டெம்பரேச்சர் 2.8 கெல்வின்ஸ். ஓகே, ஆக்சுவலாக இது வந்து 2 மார்க்கில் கேட்டிருக்கூடாது. ஸோ இட் ஷுட் பி இன் அட்லீஸ்ட் 3 to 4 மார்க்ஸ் அதில் வரக்கூடியது. பட் இதான் வந்து என்ன கால்குலேஷன் வைஸ் பார்த்தோன்னா கொஞ்சம் லெங்க்சியர். ஓகே, பட் ப்ரொசீஜர் உங்களுக்கு தெரியணும். இதில் முக்கியமானது என்னது, இந்த கியூரிஸ் லாவை வந்து ஞாபகம் வச்சுக்கணும், அவ்வளோ. ஓகே, கிளியர், இல்லை ஏதாவது டவுட் இருக்கா? ஓகே, எஸ், லெட்ஸ் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இதில் என்ன சொல்றாங்க, two equal and unlike dipoles placed at 5 cm apart in the air attracted each other with the force of this. How far from each other should they place so that the force of attraction will be this? இதுக்கு நீங்கள் டைரெக்டாக என்ன பண்ணலாம், நியூட்டனோட லா அப்ளை பண்ணிங்கன்னா ஆன்சர் கிடைச்சிடும். நியூட்டன் கூலும்ஸ் லா இருக்குல்ல, நாட் நியூட்டன் லா, கூலும்ஸ் லா இன் மேக்னட்டிசம் அப்ளை பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த டைரக்ட் ஆன்சர். எக்ஸாம்பிளுக்கு ஐ வில் ஷோ யூ ஹியர். ஓகே, இங்கே இருக்கா. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க, நமக்கு வந்து 2 போல், 2 ஈக்குவல் அண்ட் அன்லைக் போல்ஸ். ஸோ ஒன்று வந்து +m, இன்னொன்று வந்து -m. ஓகே, டிஸ்டன்ஸ் வந்து r. ஸோ பிளேஸ்டு 5 cm. ஸோ ஜென்ரலாக இதுக்கான ஃபார்முலா என்னென்னா km² r², இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஸோ ஃபோர்ஸ் வந்து இந்த ஃபோர்ஸோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க, 14.4 × 10⁻⁻⁴ நியூட்டன்.
நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்க, how far from each other they should place to have the force of attraction is this much. ஸோ இப்போ நியூ ஃபோர்ஸ் என்ன கேட்டிருக்காங்க, k into m square into r dash square in order to attain the new force of 1.6 into 10 power minus 4. ஸோ இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இது ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணோம்னா ஆன்சர் கிடைக்கும். தட்ஸ் இட். ஸோ 2 divided by 1. ஸோ 2வையும் 1ஐயும் டிவைட் பண்ணோம்னா, சாரி 1 divided by 2 பண்ணலாம். 1 divided by 2 பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து r dash by r the whole square would be equal to 14.4. இது வந்து ரெண்டுமே 10 power minus 4 தானே. 14.4 into 10 to the anyway it will get cancelled. So 16 1.6 வரும். ஸோ இதில் இருந்து நீங்கள் என்ன பண்ணலாம், 144 16 எழுதிக்கலாமா. ஸோ ரெண்டு சைடும் ரூட் எடுத்தீங்கன்னா r dash by r is equal to 144 ரூட் வந்து 12, 16 ரூட் வந்து 4. ஸோ 3 வரும். அப்போ இதில் இருந்து r dash is equal to 3 into r. ஆரோட வேல்யூ என்ன, 5 சென்டிமீட்டர். ஸோ இப்போ ஆன்சர் என்ன, 15 சென்டிமீட்டர்ஸ் தான் ஆன்சர். ஸோ இப்போ எவ்வளோ தூரத்தில் வைக்கணும், it should be placed at 15 centimeters in order to obtain the force of what, 1.6 into 10 to the power of minus 4 Newton அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். கிளியர், அண்டர்ஸ்டுட், புரிஞ்சுதா? எஸ் சார். ஓகே, லெட்ஸ் மூவ் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, இங்க என்ன சொல்றாங்க, கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க, draw the circuit. Okay, draw the circuit to forward bias diode. So step by step இது வரேங்க. So draw the circuit to forward bias diode, right? So நம்ம என்ன பண்ணலாம், ஒரு forward bias diode வந்து will draw a circuit here. Okay, will draw a circuit here. So forward biasனா உங்களுக்கு தெரியும்ல என்ன வரும்னு. forward biasனா பேசிக்கா வந்து நமக்கு வந்து ஒரு டயோடு வரும். இந்த மாதிரி ஒரு டயோடு வரைஞ்சிப்பீங்க. ஓகே, அதான் ஃபார்வர்ட் பயஸ். இப்போ ட்ரா த சர்க்யூட் டு ஃபார்வர்ட் பயஸ் டயோடு. ஃபார்வர்ட் பயஸ்னா பேட்டரி நம்ம எப்படி கனெக்ட் பண்ணணும், பி சைடோட பாசிட்டிவ், என் சைடோட நெகட்டிவ், இந்த மாதிரி கனெக்ட் பண்ணணும். ஓகே, இது வந்து ஒரு 3 வோல்ட் பேட்டரி அண்ட் இதில் போகிற கரண்ட் வந்து 100 மில்லி ஆம்பியர் கரண்ட் பாஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. இஃப் த டயோட் இஸ் மேட் அப் ஆஃப் சிலிகான் அண்ட் நியூ வோல்டேஜ் இஸ் 0.7 வோல்ட். ஸோ இதோட நியூ வோல்டேஜ் வந்து 0.7 வோல்ட் அண்ட் கரண்ட் ஆஃப் 20 மில்லி ஆம்பியர் பாசஸ் த்ரூ த டயோட். ஸோ இந்த டயோடில் வந்து கரெக்டாக 20 மில்லி ஆம்பியர் கரண்ட் வந்து பாஸ் ஆகுது. ஃபைண்ட் த வாட்டேஜ் ஆஃப் த ரெசிஸ்டர். ஓகே, அண்ட் த they are saying if the diode is supplies 3 volt and 100 milliampere, if the diode is made up of a made of silicon and new voltage is 0.7 and the current 20 milliampere passes through the diode. So இதுல வந்து 20 milliampere வந்து என்னது பாஸ் ஆகுது. ஓகே, ஃபைண்ட் த வாட்டேஜ் அண்ட் த ரெசிஸ்டர் ஆஃப் த டயோட். மொத்த கரண்ட் வந்து 100 milliampere இல்லை 20 milliampere டயோட்ல பாஸ் ஆகுது. ஓகே, லெட்ஸ் சே ஃபைண்ட் த வாட்டேஜ் ஆஃப் த ரெசிஸ்டர் அண்ட் த டயோட். நம்ம என்ன பண்ணோம், இந்த டயோடோடைய வாட்டேஜ், ரெசிஸ்டருடைய வாட்டேஜ் வந்து கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ மேஜர் பாயிண்ட் என்னன்னா, இங்கே நல்லா நோட் பண்ணுங்க, மொத்தமாக பேட்டரி என்னது 3 வோல்ட்டா. இந்த 3 வோல்ட் பேட்டரியில் 0.7 வோல்ட் வந்து எது கன்சியூம் பண்ணிடுது, டயோடு கன்சியூம் பண்ணிடுது. அப்போ மீதி பொட்டென்ஷியல் ட்ராப் இதில் எவ்வளோ இருக்கணும், இதில் இந்த ரெசிஸ்டரில் 2.3 கரெக்ட். ஸோ ஏன்னா 0.7 இது கன்சியூம் பண்ணிடுது. அப்போ இதில் பொட்டென்ஷியல் ட்ராப் எவ்வளோ இருக்கணும், மீதி வந்து 2.3 வோல்ட் இருக்கணும். ஏன்னா 2.3 + 0.7 will give you 3 வோல்ட். இப்போ இதில் மொத்தமாக 20 மில்லி ஆம்பியர் டயோடில் பாஸ் ஆகுதுன்னா, இப்போ இந்த டயோடு இதில் சீரீஸில் கனெக்ட் பண்ணோம்னா ஒரே கரண்ட் தான் என்ன ஆகும், பாஸ் ஆகும். இப்போது இதில் 20 மில்லி ஆம்பியர் 2.3 வோல்ட். அப்போ இதோட ரெசிஸ்டன்ஸ் என்னன்றதை நம்ம என்ன பண்ணிடலாம், we can able to calculate it. Okay, so the current 20 milliampere passes through the diode. Find the wattage of the resistor and the diode. So you can calculate here. So resistance in the current which I is equal to V by R, or R is equal to V by I. Okay, R is equal to V by I. So V oda value namak theriyum, that is 2.3 volt and current oda value வந்து 20 milliamperes. So 20 milli na 10 power minus 3, so மேலே போயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 230 by
23 10 power 2 23 230 by 2 ன்னு வரும். ஸோ இட் இஸ் பேசிக்கலி 230 by 2ன்றது வந்து என்னது 115 115 ohms அப்படின்றது தான் வந்து அதோடைய ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஓகே, இங்கே வந்து கேட்குறது ஃபைண்ட் த வாட்டேஜ் ஆஃப் த ரெசிஸ்டர் அண்ட் த டயோட். வாட்டேஜ்னா பவர் பேசிக்கலி, ரைட்? ஸோ இப்போ இதில் பவர் எவ்வளோ, இதோட பவர் எப்படி கண்டுபிடிப்பீங்க? அகெயின் the power drop v square by r you can use, or I square by r எது வேணா யூஸ் பண்ணலாம். ஸோ v ஸ்கொயர்ன்றது வந்து 2.3 the whole square divided by 115. அதே மாதிரி what is the power drop in the diode? ஸோ டயோட்லேயும் பவர் ட்ராப் வந்து அகெயின் v ஸ்கொயர் பை பவர் ட்ராப் வந்து v இன்டூ ஐ போட்டால் போதும் உங்களுக்கு அதுக்கு. ஏன்னா உங்களுக்கு வந்து வியும் தெரியும் ஐயும் தெரியும் இல்லையா? ஸோ சிம்பிளாக அதுக்கு என்ன பண்ணுங்க, v இன்டூ ஐன்னு போடுங்க. ஸோ இதுக்கு வந்து 0.7 into 20 milliampere 10 power minus 3 போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்துடும். கிளியர்? ஸோ திஸ் இஸ் how you can able to solve this model. Got it? Yes, sir. Okay, let's go for next. Okay, next in the question பாருங்க. இந்த கொஸ்டின் பாருங்க. இதுல என்ன சொல்றாங்க? They're asking which level of the double ionized lithium has the same energy as the ground state of the hydrogen atom. Compare the orbital radius of the two levels. அதாவது கொஸ்டின்ல வந்து which level of the double ionized lithium has the same energy as the ground state of the hydrogen. ஸோ நமக்கு என்ன தெரியும், கிரவுண்ட் ஸ்டேட் ஆஃப் த ஹைட்ரோஜனோட எனர்ஜி என்ன சொல்லுங்க டக்குன்னு? What is the 13.6? correct, right? ஸோ ஹைட்ரஜனுடைய கிரவுண்ட் ஸ்டேட்டோட எனர்ஜி பார்த்தோம்னா இட் இஸ் மைனஸ் 13.6 எலக்ட்ரான் வோல்ட். n இஸ் ஈக்குவல் டு 1, z இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ அவங்க என்ன சொல்றாங்க, டபுள் அயனைஸ்டு லித்தியம் வந்து எந்த எனர்ஜி லெவல் வந்து இதே எனர்ஜி இருக்கும்னு கேட்குறாங்க. ஓகே, விச் லெவல் ஆஃப் தி டபுள் அயனைஸ்டு லித்தியம் ஹஸ் சேம் எனர்ஜி as the ground state of the hydrogen. So if you use the lithium 2 plus, ஓகே, ஸோ ஜென்ரலாக எனர்ஜியோட ஃபார்முலா என்ன வரும், 13.6 z ஸ்கொயர் பை n ஸ்கொயர்னு வருமா? இதுதான் ஃபார்முலா, 13.6 z ஸ்கொயர் பை n ஸ்கொயர். அப்போது உனக்கு வந்து என்ன பண்ணணும், நீங்கள் இந்த எனர்ஜி என்ன இருக்கணும், இதே 13.6 வந்து மெயின்டைன் பண்ணணும். ஆனால் எந்த ஆர்பிட்னு கேட்குறாங்க. ஓகே, Sir, I have a doubt. யா ஆஸ்க். How is it z square? Z by n square. 13.6 z by n square. That is the formula, right? So then I have a. Sorry, then n. what do you mean with double? Double ionized lithium, right? So இங்க வந்து என்ன வரும்னா டபுள் அயனைஸ்டு லித்தியம்னா ஜெட்டோட வேல்யூ வந்து மாறும். ஓகே, ஜெட்டோட வேல்யூ என்ன வரும், டபுள் அயனைஸ் ஹைட்ரோஜன் ஹீலியம் லித்தியம். ஸோ ஜெட் வந்து 3 வரும். ஓகே, நமக்கு என்ன வரும் ஆக்சுவலாக 13.6 z square into 1 by what is the formula for இது எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட் என்ன வரும்னா மைனஸ் 13.6 z by n square. கரெக்டா? z by n square z square by n square? Tell me, is it a z by n or z square by n square? ஏன்னா உங்களுக்கு நீங்கள் பாருங்கள் இங்கே ரேடியஸ் ஆஃப் த nth ஆர்பிட் என்ன வரும், 0.529 into n square by z. வெலாசிட்டி என்ன வரும், வெலாசிட்டி வந்து 2.18 into 10 to the power of 6 z by n. ஓகே, ஸோ நமக்கு வந்து எனர்ஜி பார்த்தோம்னா எனர்ஜி ஆஃப் த nth ஆர்பிட் வந்து மைனஸ் 13.6. இந்த ஆர் ஜெட் ஸ்கொயர்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம், ரைட்? 13.6 into n square z by z square by n square தானே வரும் வேல்யூவில். நானே மறந்துட்டேன் இந்த ஃபார்முலாவை, ஒரு நிமிஷம் செக் பண்ணிடுவோம். ஏன்னா நமக்கு என்ன வரும், ஃபைனல் எனர்ஜி என்ன வரும், மைனஸ் kZe ஸ்கொயர் ஆர்என்னு வரும். இதுதான் ஃபைனல் எனர்ஜி. இதில் வந்து ஆர்என்னோட வேல்யூ பார்த்தோம்னா ஆர்என் வந்து என் ஸ்கொயர் பை ஜெட், ஜெட் ஸ்கொயர் பை என் ஸ்கொயர் தான் வரும். என்ன டாக்டர் கன்ஃபியூஷன், என்ன கன்ஃபியூஷன்? No, sir, I thought the double ionized lithium, so
எஸ், திஸ் இஸ் த ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இதில் வந்து ஜெட்டோட வேல்யூ வந்து 3. அப்போ இங்கே ஜெட்டோட வேல்யூ 3னா இந்த எனர்ஜி வந்து என்ன இருக்கணும், 13.6 ஈக்குவலாக இருக்கணும், ரைட்? 13.6, இங்கே வந்து 13.6, இங்கே ஜெட் வந்து 9, இங்கே n ஸ்கொயர்னு வரும். அப்போ n என்னவா இருக்கணும், 3 இருக்கணும், கரெக்டா? ஸோ இட் மீன்ஸ் ஹைட்ரஜனுடைய இந்த எனர்ஜி வந்து லித்தியம்க்கு எந்த ஆர்பிட்டில் ஈக்குவல் ஆகும்னா n ஈக்குவல் டு 3ல தான் ஈக்குவல் ஆகும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு 3. ஓகே, அடுத்தது கம்பேர் த ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆஃப் த 2 லெவல்ஸ். இந்த 2 லெவலோடைய ஆர்பிட்டல் ரேடியஸ் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஸோ ஆர்பிட்டல் ரேடியஸ் எப்படி, ஃபார்முலா என்ன இப்போ தான் பார்த்தோம். ரேடியஸோட ஃபார்முலா வந்து Rn is equal to 0.529 into n ஸ்கொயர் பை ஜெட். இதுதான் ஃபார்முலா, ஆம்ஸ்ட்ராங்கில் வரும். ஸோ இப்போ இது ரெண்டுத்தோட ரேடியஸை நீங்கள் கம்பேர் பண்ணணும். கம்பேர் த ஆர்பிட்டல் ரேடியஸ் ஆஃப் த 2 லெவல்ஸ், அதாவது ஹைட்ரோஜன் அண்ட் த லித்தியம். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், R1 by R2 would be equal to இங்கே என்ன வரும் நமக்கு, இது வந்து N1 by N2 the whole square. Z வந்து இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல், Z1 இங்கே Z2ன்னு வரும். ஸோ இங்கே வந்து லெவல் வந்து 1, இங்கே வந்து லெவல் வந்து 3. Z2ன்றது வந்து நமக்கு வந்து லித்தியமோட Z வந்து 3, இது வந்து 1. ஸோ இப்போ பேசிக்காக நமக்கு என்ன வரும், 1/3ன்னு வரும். ஸோ இப்போ R1 by R2ஓட ரேஷியோ பார்த்தோன்னா என்னது, 1:3 would be the final answer. Clear? So this is how you can able to solve this particular problem. Okay, clear? Yeah, let's go for next. இந்த question பாருங்க, இதில் என்ன சொல்றாங்க, let's write it here separately. Okay, here what they're asking, two straight parallel long wire, right? Two straight infinitely long wire are fixed in a space so that the current in the left wire is 2 ampere. So இதான் வந்து ஒரு wire, இதான் ஒரு wire. நீங்கள் இதை imagine எப்படி, see orientation is very very important. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, two straight infinite long wire fixed in a space, current is 2 ampere and directed out of the plane of the page, and current 3 ampere directed into the plane of the page. So this is out and this is in. It means ஒயர் வந்து நீங்கள் சிஸ்டமில் பார்க்குறீங்க அப்படின்னா சிஸ்டம்லேருந்து 2 ஆம்பியர் வந்து வெளியில் வருது, 3 ஆம்பியர் வந்து சிஸ்டம் உள்ளே போகுது, இந்த மானிட்டர் உள்ளே போகுது. ஓகே, இன் விச் ரீஜன் இஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 0 டியூ டு திஸ் கரண்ட் கேரிங் ஒயர். எந்த பாயிண்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து 0வாக இருக்கும், பிகாஸ் ஆஃப் திஸ் கரண்ட் கேரிங் ஒயர். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பேசிக்காக இந்த டயக்ராம் வரைஞ்சி பாருங்கள். இப்போ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் வெளியில் வருதா, அவுட்வேர்டில் வருதா, நீங்கள் ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணுங்கள். ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களோட தம்ப் வந்து கரண்ட்டோட டைரக்ஷனை பாயிண்ட் பண்ணணும். ஸோ 2 ஆம்பியர் வந்து உங்களோட தம்ப் வந்து 2 ஆம்பியருக்கு அவுட்வேர்டில் பாயிண்ட் ஆகும். கேர்ள்டு ஃபிங்கர் வந்து நமக்கு வந்து எந்த டைரக்ஷனில் மேக்னெட்டிக் ஃபீல்டை கொடுக்கும் அப்படின்னா, கேர்ள்டு ஃபிங்கர் வந்து இந்த மாதிரி. ஸோ இப்போ இதான் கரண்ட் அப்படின்னா நமக்கு வந்து இந்த டைரக்ஷனில் என்ன இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து இப்படி சுற்றும். ஓகே, ஆன்டி கிளாக் வைஸ் சுற்றும். ரெண்டாவது இந்த ரீஜனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷனில் சுற்றோம்னா கிளாக் வைஸாக சுற்றும். ஏன்னா நம்மளோட தம்ப் வந்து இன்வர்டில் பாயிண்ட் பண்ணும். ஸோ யூ கேன் சி தட் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் பி இன் த கிளாக் வைஸ் டைரக்ஷன். அப்போது இப்போ நமக்கு ஏதாவது ஒரு காமன் பாயிண்ட் நம்ம இங்கே எடுக்கிறோம். இது வந்து ஒரு கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் மட்டும் நான் வரைஞ்சிருக்கேன். இந்த மாதிரி மல்டிபிள் கான்சென்ட்ரேட்டிக் சர்க்கிள் நம்ம வரைவோம்ல இந்த மாதிரி. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு அப்போ ஒரு இப்படி மல்டிபிள் வரையும் போது இந்த ஃபர்ஸ்ட் 2 ஆம்பியர் கரண்ட் என்ன பண்ணும், இந்த டைரக்ஷனில் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த இதுவும் இந்த டைரக்ஷனில் தான் ப்ரொடியூஸ் பண்ணும், இதுவும் இந்த டைரக்ஷனில் தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ மிட் பாயிண்ட்டில் நமக்கு என்ன ஆகாதுன்னா கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ எந்த பாயிண்ட்டில் இது கேன்சல் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது யோசிச்சு பாருங்கள். ஏன்னா நான் இந்த பாயிண்ட் எடுத்துக்கிட்டேன்னா இதுக்கு டேஞ்சென்ட் வரைஞ்சேன்னா இப்படி தான் வரும், இதுக்கும் அதே மாதிரி இதனால இப்படி வரைஞ்சேன்னா இதுக்கு டேஞ்சென்ட் எடுத்தால் இப்படி தான் இருக்கும். ஸோ நான் இந்த அவுட் சைடில் இந்த பாயிண்ட் எடுத்தேன் அப்படின்னா இதுக்கு டேஞ்சென்ட், இதுக்கு ஒரு கான்சென்ட்ரேட்டிக் வரைஞ்சேன்னா டேஞ்சென்ட் வரைஞ்சேன்னா இப்படி இருக்கும். அதே மாதிரி இதனால ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி போடும்போது இது இந்த டைரக்ஷன் இருக்கும். அப்போ இதுக்கு டேஞ்சென்ட் வரைஞ்சா இந்த பக்கம் இருக்கும். அப்போது நமக்கு இந்த பிட்வீனில் இருக்க முடியாது, அவுட் சைடில் தான் இருக்க முடியும். ஓகே, அது பாயிண்ட் நம்பர் 1. ரெண்டாவது யூ ஹாவ் டு திங்க் லைக் எதுக்கு கரண்ட் அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும்னு அர்த்தம். கரெக்டாக, கரண்ட் கம்மியாக இருக்கிற இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அப்போது இந்த ரீஜனை நம்ம சூஸ் பண்ணலாம்.
அதாவது நியர்பை டு ஒயர் 2 ஆம்பியருக்கு சூஸ் பண்ணலாம். ஏன்னா இங்கே வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு இதோட மேக்னெட்டிக் ஃபீல்டும் இங்கே என்ன ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, காம்பன்சேட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ அதனால நியர்பை டு 2 ஆம்பியர் வி கேன் சே. ஸோ அப்போ இந்த பர்டிகுலர் பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணிட்டோம்னா இந்த பர்டிகுலர் பாயிண்ட்ல 2 ஆம்பியர் இந்த 2 ஆம்பியர் ப்ரொடியூஸ் பண்ற மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும், டவுன்வர்ட்ல இருக்கும். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்டு பை த ஒயர் 1 வி வுட் சே. ஓகே, ரெண்டாவது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் என்ன பண்ணும், ப்ளூ கலர், that can produce a magnetic field outward in this direction. ஓகே, ஸோ இது வந்து ஒயர் 2. ஸோ இது ரெண்டும் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட்டாக இருந்தால் கேன்சல் ஆகும். அப்போது எந்த ரீஜனில் நமக்கு 0 வரதுக்கு சான்ஸ் இருக்குது, ரீஜன் 1ல. ரீஜன் 2 பாசிபிள் கிடையாது. ரீஜன் 3 தெர் இஸ் அ பாசிபிலிட்டி, பட் 3 ஆம்பியர் ஹையஸ்ட் வேல்யூ இருக்கிறதுனால அது பாசிபிள் கிடையாது. அதனால இந்த ரீஜனை தான் நம்ம சூஸ் பண்ணோம், ரீஜன் 1. ஸோ வி வுட் சே தட், ஸோ ரீஜன் 1 would be the correct answer. And you can also, they're asking in which region, so it is region 1 is answer. Direct answer we can say region 1. Okay, so we would say that B1 is equal to B2, which is exactly acting in the opposite direction. Okay, that's it. Clear? Is there doubt irukka? No, sir. Okay, fine. Let's go for next. So section C. ஸோ இதில் பாருங்கள், ஃபஸ்ட்டு கொஷின் இங்கே பாருங்கள், டிஃபைன் ரிலாக்ஸேஷன் டைம் ஆஃப் எலக்ட்ரான் இன் அ கண்டக்டர். ஸோ இட் இஸ் பேசிக்லி எலக்ட்ரான். Okay, define relaxation time of electron in a conductor. Explain how it is varies with the increase in temperature of a conductor. State the relation between the resistivity and the relaxation time. ஓகே, ஸோ இது வந்து டைரக்டான ஆன்சர் நம்ம பார்த்துடலாம். ரெசிஸ்டிவிட்டிக்கும் ரிலாக்ஸேஷன் டைமுக்கும் உள்ள ஃபார்முலா வந்து கண்டக்டிவிட்டிக்கு என்ன வரும் பாருங்க. கண்டக்டிவிட்டி வந்து நம்ம என்னென்னு எழுதுவோம்னா NE மியூ இன்டூ, அதாவது கண்டக்டிவிட்டி வந்து NE ஸ்கொயர் டவு. ஃபார்முலா என்ன வரும் கண்டக்டிவிட்டிக்கு, சிக்மா இஸ் ஈக்குவல் டு கண்டக்டிவிட்டியோட ஃபார்முலா என்ன? So NE square A relaxation time divided by ML. Sorry, that's conductance. NE square tau by M. Sorry, sir. NE square relaxation time divided by M. So this is the conductivity basic formula. ரெசிஸ்டிவிட்டிக்கு அப்படியே ஆப்போசிட்டாக வரும், கரெக்டா? ஸோ அப்போது முதல் ரெசிஸ்டிவிட்டிக்கு வந்து அப்படியே இன்வர்ஸாக வரும். ஸோ ரெசிஸ்டிவிட்டி வந்து M டிவைடட் பை NE ஸ்கொயர் டவ். இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. இப்போது ரிலாக்ஸேஷன் டைம்னா என்னென்னா, பேசிக்காக நீங்கள் வந்து ரிலாக்ஸேஷன் டைம்ன்றது என்னென்னா, ஒரு எலக்ட்ரான் இன்னொரு எலக்ட்ரானோட கொலைட் ஆகக்கூடிய டைமை தான் ரிலாக்ஸேஷன் டைம்னு நம்ம சொல்லுவோம். ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல, ஒரு கண்டக்டர் இருக்குது அப்படின்னா அந்த கண்டக்டரில் நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும். இந்த எலக்ட்ரான் வந்து பொட்டென்ஷியல் டிஃபரன்ஸ் கொடுத்த உடனே இந்த எலக்ட்ரான் என்ன பண்ணணும், இன்னொரு எலக்ட்ரானோட போய் மோதும், அதாவது ரிப்பல் ஆகும். ஸோ அதுதான் ரிலாக்ஸேஷன் டைம்னு சொல்கிறோம். இப்போ கொஷின் என்னென்னா, நீங்கள் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இந்த ரிலாக்ஸேஷன் டைம் என்ன ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். வெரி சிம்பிள். நீங்கள் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு கண்டக்டர் இருக்குது, இதில் வந்து நிறைய எலக்ட்ரான்ஸ் இப்படி இருக்குன்னா, இதோட டெம்பரேச்சர் நான் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆக ஆரம்பிக்கும், எலக்ட்ரான் வேகமாக மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா டெம்பரேச்சரும் கைனட்டிக் எனர்ஜியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போது டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணால் எலக்ட்ரான் வேகமாக மூவ் ஆகும். எலக்ட்ரான் வேகமாக மூவ் ஆச்சுன்னா அது சீக்கிரமாக என்ன ஆகும், நெய்பரிங் எலக்ட்ரானோட கொலைட் ஆகும், கரெக்டாக? அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நம்ம என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா பேசிக்காக ரிலாக்ஸேஷன் டைம் வந்து குறையும். இவ்வளோதான் ஃபேக்ட். ஓகே, ஸோ டெம்பரேச்சரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா ரிலாக்ஸேஷன் டைம் என்ன ஆகும், குறையும். அப்போது ரிலாக்ஸேஷன் டைம் குறையுதுன்னா கண்டக்டிவிட்டி என்ன ஆகும், ரெசிஸ்டிவிட்டி என்ன ஆகும்? ரிலாக்ஸேஷன் டைம் குறைஞ்சதுன்னா கண்டக்டிவிட்டி குறையும், ரைட்? ஏன்னா இது கண்டக்டிவிட்டியும் ரிலாக்ஸேஷன் டைமும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல், அண்ட் ரெசிஸ்டிவிட்டியும் ரிலாக்ஸேஷன் டைமும் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல். அப்போது ரிலாக்ஸேஷன் குறையுதுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும், கண்டக்டிவிட்டி குறையும். இவ்வளோதான் ஆன்சர். ஸோ அப்போ இதுக்கு என்ன சொல்லலாம், டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாகும், ரிலாக்ஸேஷன் டைம் கம்மியாச்சு அப்படின்னா கண்டக்டிவிட்டி குறையும், கண்டக்டிவிட்டி குறைஞ்சதுன்னா ரெசிஸ்டிவிட்டி அதிகமாகும். ஸோ அப்போ நம்ம எப்போல்லாம் டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் பண்ணுறோமோ அப்போல்லாம் நமக்கு ரெசிஸ்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோஷனல். ஓகே, தட்ஸ் இட். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் ஒன். ஓகே, லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட். இந்த கொஸ்டின் பாருங்க.
State briefly what purpose Davis and Germer experiment performed and what was the interference drawn from this. Obtain the expression for the de Broglie wavelength. Okay, முதல்ல இது பார்ப்போம். So do you remember what is this Davidson and Germer experiment? வந்து ஒரு சின்ன பாட்டு தான். உங்களோட புக்ல சும்மா ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. டேவிட்சன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். அது எதுக்கு வரும் ஞாபகம் இருக்கா? டேவிட்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட். Obtain the wave nature of the electrons. That is what, correct. So எதுக்கு வரும்? It is used to obtain the wave nature of the electron. Okay. So என்ன யூஸ் பண்ணுவாங்க டேவிட்சன் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்ட்லனா நிக்கல் கிறிஸ்டல் யூஸ் பண்ணுவாங்க. இது என்னன்றதை நான் குயிக்காக சொல்லிடுறேன் ஷார்ட்டா. ஸோ Davison Germer experiment வந்து basically obtain the, okay, it's experimental setup. You would say experimental setup to prove the wave nature of electron. Okay, that is the first thing. இதோட setup என்னன்னா, setup is very simple. ஒரு நிக்கல் கிறிஸ்டல் இருக்கும். ஓகே, நிக்கல் கிறிஸ்டல் இருக்கும். இந்த நிக்கல் கிறிஸ்டல் என்ன பண்ணுவாங்க, ஒரு எலக்ட்ரான் கன் இருக்கும். எலக்ட்ரான் கன். இந்த எலக்ட்ரான் கன்னை நிக்கல் கிறிஸ்டல்ல ஃபயர் பண்ணுவாங்க. ஃபயர் பண்றப்ப இந்த எலக்ட்ரான் என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மாதிரி வேற வேற டைரக்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஸ்கேட்டர் ஆகும், அதாவது டைஃப்ராக்ட் ஆகும். இந்த டைஃப்ராக்ட் ஆகும்போது இந்த எலக்ட்ரான் டைஃப்ராக்ட் ஆகக்கூடிய ஆங்கிள் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் ஆகுதா டிஸ்ட்ரக்டிவ் ஃபார்ம் ஆகுதான்னு மெஷர் பண்றது தான் இந்த டேவிட்சன் அண்ட் ஜெர்மர் எக்ஸ்பெரிமெண்டோட வேல்யூ. சரியா? இட் இஸ் சிமிலர் டு த இன்டர்ஃபரன்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட். ஓகே, ஸோ டைஃப்ராக்டிங் ஆங்கிளை வந்து நம்ம என்ன பண்ணுவோம், மெஷர் பண்ணுவோம். ஸோ த கோல் இஸ் பேசிக்கலி diffracting angle. So that is what goal. Yeah, so basically the goal is here is measuring the diffracting angle. Yeah, so that is idea. Next in the question இரண்டாவது part பாருங்க. Obtain the expression for the ratio of accelerating potential required to accelerate proton and alpha particle to have the same de Broglie wavelength. Okay, என்ன சொல்றாங்க அதுல? Look into this question. Obtain the expression for the ratio of accelerating potential required to accelerate a proton and an alpha particle. Okay, let's write that. Okay, so ratio of electric potential required to accelerate the proton and alpha particle have a same de Broglie wavelength. ரெண்டுத்துக்கும் ஒரே de Broglie wavelength வர வைக்கிறதுக்கு நமக்கு தேவைப்படுற ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் என்ன அப்படின்றத மெஷர் பண்ணணும். Okay, obtain the expression for ratio of accelerating potential required to accelerate a proton and alpha particle to have the same de Broglie wavelength associated with them. So இப்போ நம்ம என்ன பண்ணலாம், wavelength of the proton and is equal to wavelength of the alpha. Generally de Broglie wavelength ஓட ஃபார்முலா என்ன, h by mv, கரெக்டா? So square root of 2 mv என்ன பண்ணலாம், mv can be written as q. Okay, so momentum direct formula என்ன, 2m energy ன்னு வரும். So 2 times of energyன்றது வந்து energy can be written as charge into stopping potential. So q into v naught அப்படின்னு வரும். இதுதான் ஜென்ரல் ஃபார்முலா. ஓகே, இப்போ ரெண்டுத்துக்கும் ஒரே de Broglie wavelengthன்றப்ப நம்ம என்ன பண்ணலாம்னா, you can calculate it here. h divided by square root of 2 times of mass of the proton. புரோட்டானோட மாஸ் வந்து சும்மா m ன்னு எடுத்துக்கலாம். சார்ஜ் ஆஃப் த புரோட்டான் q ன்னு எடுத்துக்கலாம். அதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியலை வந்து நம்ம v ன்னு எடுத்துக்கலாம். இவங்க என்ன கேட்குறாங்க, ரேஷியோ ஆஃப் ஆக்சிலரேட்டிங் பொட்டன்ஷியலோட ரேஷியோ கண்டுபிடிக்கணும். புரோட்டானுக்கு நான் v1 எடுத்துக்கிறேன். h டிவைடட் பை ஆல்ஃபாக்கு பார்த்தீங்கன்னா 2 into m. சி, இந்த ஆல்ஃபாக்கும் புரோட்டானுக்கும் உள்ள கம்பேரிசன் நீங்க பாருங்க. இங்க புரோட்டான் இருக்கா, இங்க ஆல்ஃபா பார்ட்டிகல் இருக்கும். இதோட கம்பேரிசன் பார்த்தோம்னா ஆல்ஃபா பார்ட்டிகளோட மாஸ் வந்து m, புரோட்டானோட மாஸ் வந்து பாத்தீங்க, சாரி, புரோட்டானோட மாஸ் mனா ஆல்ஃபாவோட மாஸ் வந்து 4 times ஆஃப் தி m. ஏன்னா ஆல்ஃபால 4 பார்ட்டிகல் இருக்கும். ஓகே, அடுத்தது புரோட்டானோட சார்ஜ் கியூனா ஆல்ஃபா பார்ட்டிகளோட சார்ஜ் வந்து 2 times ஆஃப் தி கியூ. இதுதான் கம்பேரிசன். ஓகே, ஸோ இப்போ இங்கே என்ன ஆகும், இங்கே வந்து மாஸ் m, அப்போ இங்கே வந்து 4 times ஆஃப் தி m. இங்கே சார்ஜ் வந்து q, இங்கே வந்து சார்ஜ் 2 times ஆஃப் தி q. இதோட ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் v2. So this will get cancelled. So balance என்ன இருக்கீங்க,
இங்கே வந்து 1 by square root of v1 இருக்கு. இங்கே வந்து 4ஓட ரூட் வந்து 2 ரூட் 2 அடுத்தது v2 ரூட் v2 இருக்கு. ஓகே, ஸோ 2 ரூட் 2 v2 இருக்கா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ரேஷியோ கால்குலேட் பண்ணலாம். ஸோ when you calculate the ratio v1 by v2 the whole root is equal to 2 root 2. ஸோ ரெண்டு சைடும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம்னா v1 by v2 is equal to 4 into, okay, 4 actually 8 ன்னு வரும் இல்லையா. So this will be 8. That will be the ratio. So this is how you can able to solve this particular problem. Okay, புரிஞ்சதா இது? Yes, sir. Should be very very careful in this problem. இந்த மாதிரி மாடல்லாம் வந்து ஃபார்முலாலாம் உங்களுக்கு இன்ஸ்டன்ட்டாக ஞாபகம் இருந்தால் டக்கு டக்குன்னு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, let's move on to the next question. So next is, you can check this out. Next வந்து இதில் இது பண்ணியாச்சா. நெக்ஸ்ட் இது பாருங்க, வாட் இஸ் டோப்பிங். லுக் அட் திஸ் கொஸ்டின். வாட் இஸ் டோப்பிங், ஸ்டேட் த நெசசரி கண்டிஷன் ஃபார் டோப்பிங். டோப்பிங்னா உங்களுக்கே தெரியும், என்ன சொல்லுங்க பார்ப்போம். டோப்பிங்னா என்ன? So adding Impurity to the pure semiconductor. That is what I can call as a doping. What are the various methods of doping? என்னென்ன மெத்தட்லாம் யூஸ் பண்றோம் டோப்பிங்க்கு? Tell me what are the various methods which is used for doping. Basically that is a p type doping, அதான் donor as well as the acceptor doping, right? p type and n type. So என்னென்ன p type க்கு என்ன impurity add பண்ணுவீங்க, n type க்கு என்ன impurity add பண்ணுவீங்க? p type க்கு என்ன impurity, n type க்கு என்ன impurity? Tell me quick. pentavalent and trivalent. எதுக்கு pentavalent, எதுக்கு trivalent? எந்த மாடலுக்கு வந்து pentavalent, எந்த மாடலுக்கு வந்து trivalent? ஸோ இப்போ நீங்க n type semiconductor, n type is pentavalent and p type is trivalent. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். n typeனா பேசிக்கலி டோனார், p typeனா இட் இஸ் பேசிக்கலி அக்செப்டார். டோனார்னா எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான் இருக்கணும், எக்ஸ்ட்ரா எலக்ட்ரான்னா வந்து பென்டாவேலண்ட் இருக்கணும். ஏன்னா பென்டாவேலண்ட் தான் என்னது, ஒன் எலக்ட்ரான் வில் பி எக்ஸ்ட்ரா. அக்செப்டார் வந்து வில் பி காலிங் தட் இஸ் அ ட்ரைவேலண்ட். ட்ரைவேலண்ட்னா என்னது, 3 எலக்ட்ரான் உள்ள சிஸ்டம் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஓகே, ஸோ இதுதான் வந்து இதோடைய ஐடியா. ஸோ திஸ் இஸ் வாட் ஐ கேன் கால் அஸ் டோப்பிங் அண்ட் திஸ் இஸ் அ நெசசரி கண்டிஷன் ஃபார் doping that we have to keep it in your mind. Okay, so this is done. Next, இந்த question பாருங்க. Okay, distinguish between nuclear fission and fusion. Show how in this process the energy is released. Calculate the energy released in mega electron volt during the 1 minute. எரும மாடே. Okay, so fine. இப்போ என்ன பண்ணணும்னா நீங்க you need to calculate what is the energy released in deuterium and tritium fusion reaction. ஸோ இங்கே கொடுத்துருக்காங்கல்ல, இந்த ரியாக்ஷனை வச்சு எவ்வளோ எனர்ஜி ரிலீஸ் ஆயிருக்குன்னு கால்குலேட் பண்ணோம் 1 minute. ஸோ இது எப்படி கால்குலேட் பண்ணலாம்னா, ஸோ வில் பி டேக்கிங் this part. Okay, இந்த question பாருங்க. So here we have a reaction, nuclear reaction is there, and இதுல வந்து என்ன பண்ணோம்னா இந்த காம்பனண்ட் எடுத்துக்கணும். இதுக்கு வந்து எப்படி ஃபார்ம் பண்ணுவீங்க ஈக்குவேஷன் சொல்லுங்க. how you can able to form equation for this? தானே கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. distinguish between the nuclear fission and fusion. So this is a basic fact, right? ஃபிஷன்னா என்ன, ஃபியூஷன்னா என்ன. ஃபிஷன் அப்படின்றது வந்து ஸ்பிளிட்டிங் ஆஃப் ஹெவியர் நியூக்ளியை இன்டு லைட்டர் நியூக்ளியை. ஃபியூஷன்றது லைட்டர் நியூக்ளியை ஃபியூசஸ் டுகெதர் அண்ட் ஃபார்ம் அ ஹெவியர் நியூக்ளியை. அதுதான் டிஃபரன்ஸ். இப்போ ஹவு இன் திஸ் போத் ப்ராசஸ் எனர்ஜி இஸ் ரிலீஸ்ட். கால்குலேட் எனர்ஜி ரிலீஸ்ட் இன் எம்இவி அப்படின்றது தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு நம்ம என்ன பண்ணணும், முதல்ல வந்து இந்த ஈக்குவேஷன் இருக்கா, இந்த ஈக்குவேஷனுக்கு ப்ராப்பராக என்ன பண்ணணும், மாஸ் டிஃபெக்ட் கண்டுபிடிக்கணும், ரைட்? ஸோ யூ நீட் டு கால்குலேட் த மாஸ் டிஃபெக்ட். ஸோ மாஸ் டிஃபெக்ட் என்ன பண்ணுவோம், ரியாக்டன்ட்லேருந்து ப்ராடக்டை வந்து நம்ம மைனஸ் பண்ணணும், ரைட்? ஸோ எத்தனை இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு
ஒரு ஹைட்ரோஜன் இருக்கு, ஒரு டியூட்டீரியம் இருக்கு, ஒரு ட்ரிட்டியம் இருக்கு. டியூட்டீரியமும் ட்ரிட்டியமும் சேர்ந்து ஒரு ஹீலியமை ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இதை எப்படி எழுதுவீங்கன்னா, மாஸ் ஆஃப் 1H2 ப்ளஸ் மாஸ் ஆஃப் 1H3 இந்த மாஸ்ல இருந்து இந்த மாஸை சப்ராக்ட் பண்ணணும். கரெக்டா? ஸோ மாஸ் ஆஃப் ஹீலியம் 2H4 ப்ளஸ் மாஸ் ஆஃப் த நியூட்ரான். ஓகே, இதோட வேல்யூஸ் ஆல்ரெடி அவங்க கொடுத்துருக்காங்க. மாஸ் ஆஃப் 1H2 வந்து 2.014 ப்ளஸ் இது வந்து 3.016. ஓகே, ஹீலியம் பார்த்தீங்கன்னா 4.002, நியூட்ரான் பார்த்தீங்கன்னா 1.008. இது சும்மா நம்ம ரஃபாக கால்குலேட் பண்ணி பார்த்தாலே 2, இது ஒரு 5, இது வந்து ஒரு 5, இது வந்து ஒரு அரௌண்டு நீங்கள் இதை ஒரு ரஃப் கால்குலேஷன் போட்டுட்டு டெல்டா எம் இருக்கு இல்லையா, ஸோ இதுலேருந்து வந்து நீங்கள் நார்மலாக ஆட் பண்ணுங்கள். எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன வரும் உங்களுக்கு, 2014ஓட 3016 ஆட் பண்ணிங்கன்னா 10, 1, 3, 0, 5, 5030 வருதா? 5030 into 10 power minus 3. இதோட ஆட் பண்ணுங்க 4.002ஓட ஒரு 1.008 ஆட் பண்ணிங்கன்னா 10, 1, 0, 5.010 வருதா? 5010 வருதா? into 10 power minus 3. இது 30, இது 10னா 20 கிட்ட வருமா ரேஞ்சு? 5030ல் 5010 போச்சுன்னா 20 into 10 to the power of minus 3ன்னு வருமா? ஸோ அப்போ மாஸ் டிஃபெக்ட் ஆல்மோஸ்ட் வந்து 1, 2, 0.020 ஏஎம்யூவில் வரும். இதுதான் மாஸ் டிஃபெக்ட். ஒன்ஸ் இந்த மாஸ் டிஃபெக்ட் கிடச்சதுக்கப்புறம் எனர்ஜி ரிலீஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ பைண்டிங் எனர்ஜி வந்து எனர்ஜி ரிலீஸ்டுக்கு ஃபார்முலா என்ன? இந்த மாஸ் டிஃபெக்டோட 931.5 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ அப்போ 0.020ஓட 931.5 மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக இதுக்கான ஆன்சர் வந்து வரும். ஓகே, சிம்பிளாக இதை நீங்கள் அதே 20 into 10 power minus 3ன்னு வச்சுட்டு 931 932ன்னு வச்சு மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 0, 0, 0, 2 2s are 4, 2 3s are 6, 2 9s are 18, 0, 4, 6, 18, 10 power minus 3 போட்டிங்கன்னா 18 கிட்ட வரும் ரேஞ்ச். ஸோ 18.640 MEVன்றது தான் வந்து நியர்பை ஆன்சர் ஃபார் திஸ். கிளியர்? ஸோ திஸ் இஸ் ஹவு யூ கேன் ஏபிள் டு ஒர்க் அவுட் அண்ட் கெட் த ஆன்சர் ஃபார் திஸ் ப்ராப்ளம். கிளியர்? புரிஞ்சுதா? ஏதாவது டவுட் இருக்கா? கிளியர், ரைட்? லெட்ஸ் கோ ஃபார் நெக்ஸ்ட். நெக்ஸ்ட் இந்த கொஸ்டின் பாருங்க, 26 பாருங்க என்ன சொல்றாங்க. A ground state of energy of an atom is minus 13.6. Okay, so ground state வந்து minus 13.6. minus 13.6. The photon emitted during the transition of electron from 3 to 1 is incident on a photosensitive material of unknown work function. The photoelectrons are emitted from the material with a maximum kinetic energy of 9. Calculate the threshold wavelength of the material which is used. Okay, ஸோ இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் அன் ஆட்டம், இது நமக்கு நோன் ஃபேக்ட் minus 13.6 தெரியும். அப்போ கிரவுண்ட் ஸ்டேட் எனர்ஜி ஆஃப் ஆட்டம்னா இது என்னதுக்கு? ஹைட்ரோஜன், right? It is basically hydrogen atom. The photon emitted during the transition from 3 to 1 is incident on a photosensitive material. இதுதான் photosensitive material. இதில் ஒரு லைட் ரே வந்து படுது. இப்போ இந்த லைட்டோட எனர்ஜி எப்படி கண்டுபிடிப்பீங்க? நல்லா யோசிச்சு பாருங்க. டிரான்சிஷன் எங்கேருந்து இங்கே நடக்குது? 3லேருந்து 1 நடக்குது, கரெக்டாக? அப்போ ஒரு எலக்ட்ரான் வந்து 3லேருந்து 1 வரும்போது இது எவ்வளோ எனர்ஜி எமிட் பண்ணோன்னா அது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? அதோட எனர்ஜி கேப்புக்கு ஈக்குவலாக இருக்கும், கரெக்டாக? எனர்ஜி கேப் வேல்யூ என்ன? 1லேருந்து 3க்கு 1லேருந்து 3க்கு வந்து எனர்ஜி கேப் வந்து 12.09 எலக்ட்ரான் வோல்ட், கரெக்டாக? அதாவது ஃபர்ஸ்ட்லேருந்து தேர்ட் ஆர்பிட்டுக்கான எனர்ஜி கேப் வந்து 12.09 எலக்ட்ரான் வோல்ட். அப்போது இங்கே உங்களுக்கு வரக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா, இந்த மெட்டலில் படக்கூடிய எனர்ஜி பார்த்தீங்கன்னா 12.09 எலக்ட்ரான் வோல்ட் எனர்ஜி தான் இது வரப்படுது. ஓகே, இப்போ வேற என்ன கொடுத்துருக்காங்க? அந்த ஃபோட்டோ எலக்ட்ரான் ஆர் எமிட்டட். ஸோ இதுலேருந்து என்ன ஆகுது? எலக்ட்ரான் வந்து எஜெக்ட் ஆகுது, ரைட்? அந்த எலக்ட்ரானோட கைனட்டிக் எனர்ஜி பார்த்தோன்னா 9 எலக்ட்ரான் வோல்ட்னு கேட்டிருக்காங்க. அப்போ த்ரெஷ்ஹோல்டு வேவ் லெங்த் ஆஃப் த மெட்டீரியல் என்னன்னு கேட்குறாங்க.
த்ரெஷோல்டு வேவ் லென்த்னா லாம்டா த்ரெஷோல்டு கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ வெரி டைரக்ட் ஃபார்முலா. வாட் யூ கேன் டூ இஸ் you can use the photoelectric effect equation. What is photoelectric equation? Energy of the photon is equal to work function plus maximum kinetic energy. ஸோ இதுல இருந்து என்ன பண்ணுவீங்க, ஒர்க் ஃபங்க்ஷன் வந்து எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான்ல இருந்து கைனடிக் எனர்ஜியை சப்ராக்ட் பண்ணுவீங்க. ஒர்க் ஃபங்க்ஷன் எனர்ஜி ஆஃப் த ஃபோட்டான் எவ்வளோ 12.09, இது எவ்வளோ 9, 9ல் 12.09 போச்சுன்னா 10 11 12 3.09 எலக்ட்ரான் வோல்ட் வரும். ஓகே, இதை வச்சு நீங்கள் த்ரெஷோல்டு வேவ் லெங்த் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எப்படி, ஏன்னா இது ஹெச்சி பை லாம்டா த்ரெஷோல்டு இஸ் ஈக்குவல் டு 3.09. இப்போ இந்த லாம்டா த்ரெஷோல்டு இஸ் ஈக்குவல் டு இந்த ஹெச்சியை நான் என்னன்னு சொல்லியிருக்கேன், ஹெச்சி யூ கேன் ரீப்ளேஸ் திஸ் as 1240 ரீப்ளேஸ் பண்ணலாமா. இப்போ 1240 டிவைடட் பை 3.09 போட்டிங்கன்னா இதுக்கான ஆன்சர் வந்து நானோமீட்டர்ஸில் கிடைக்கும். ஸோ தட் இஸ் வாட் த ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஷின். ஸோ அதுதான் வந்து இதுக்கான ஆன்சர். ஸோ இதை நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ வாட் வில் பி கெட்டிங் 1240 divided by 3.09. So that will be equivalent to 401 nanometer. 401 nanometer would be the final answer for this. Clear? This is how you can able to solve this question. புரிஞ்சுதா? ஸோ இதில் இவ்வளோ விஷயம் இருக்குது நமக்கு. அதான் நீங்கள் வெறும் ஃபார்முலா மட்டும் மெமரைஸ் பண்ணக்கூடாது. இது ஃபுல்லாக லாஜிக்ஸ் என்ன, 1லேருந்து 3 1லேருந்து 4 என்ன, இதெல்லாமே நம்ம என்ன பண்ணணும், ஞாபகம் வச்சா தான் இதெல்லாம் சால்வ் பண்ண முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் திஸ் இஸ் டன் ரைட். நெக்ஸ்ட் இந்த பாருங்க, இது எல்லாமே வந்து ஒரு 27 28. ஓகே, இந்த கொஷின் பார்க்கலாமா, குயிக்காக இந்த கொஷின் பார்த்துலாம். ஸோ லுக் இன் டு திஸ் கொஷின். செக்ஷன் டியில் இதெல்லாமே நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்க, லீவ் இட் டு யூ ஒர்க் அவுட். இந்த கொஷின் பாருங்க, இது கரெக்டாக ஆன்சர் சொல்லுங்க பார்ப்போம். ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் கொடுத்துருக்காங்க. The magnetic field in electromagnetic wave is given by the B vector. இப்போ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா, கரெக்ட் எக்ஸ்பிரஷன் ஃபார் த எலக்ட்ரிக் ஃபீல்டு வில் பி, இந்த 4 ஆப்ஷனில் எது வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ஆனால் கரெக்ட் எக்ஸ்பிரஷன் அப்படின்றத கால்குலேட் பண்ணணும், சொல்லணும். ஓகே, ஸோ ட்ரை திஸ் அண்ட் டெல் மீ வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ். இதுக்கு ஆன்சர் என்னன்னு சொல்லுங்க பாங்க. What is the answer for this? D. டியா? ஓகே, இது எப்படி நான் அனலைஸ் பண்ணோன்னா, நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். முதல் நீங்கள் என்னென்ன இது இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து இந்த கே பக்கத்தில் வர்றது எப்போவுமே டைரக்ஷன் ஆஃப் ப்ராபகேஷன் சொல்லியிருக்கேன்னா, அப்போது எக்ஸ்ன்றது வந்து எஸ் நிகர். ஸோ எக்ஸ்ன்றது என்ன வரும், ப்ராபகேஷனில் வரும். மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகே. ஸோ மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து நமக்கு எந்த டைரக்ஷனில் இருக்குது, அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜேல கொடுத்துருக்காங்களா, ஸோ ஒய் அது வந்து பேசிக்லி மேக்னெட்டிக் ஃபீல்டு பி. ஓகே, அப்போ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கணும்னா கேவாக இருக்கணும். ஓகே, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கே, இதை முதல்ல டிசைட் பண்ணிக்கணும். ரெண்டாவது விஷயம் நீங்கள் நோட் பண்ண வேண்டியது இன்சைட் த ப்ராக்கெட். இன்சைட் த ப்ராக்கெட்டில் இந்த கேஎக்ஸும் ஒமேகாட்டியும் ஒரே சைனில் இருந்துச்சுன்னா அந்த வேவ் வந்து நெகட்டிவ் எக்ஸ் டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். இது ஆல்ரெடி நம்ம சால்வ் பண்ணும்போது சொல்லி இதில் பார்த்துருக்கோம், பார்ட் இண்டிவிஜுவல் பேப்பர் சால்வ் பண்ணும்போது பார்த்துருக்கோம், ரைட். ஸோ சேம் சைனாக இருந்துச்சு அப்படின்னா இது எந்த டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுது, நெகட்டிவ் ஜே டைரக்ஷனில் ட்ராவல் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் இங்கே நோட் பண்ண வேண்டியது மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன், நெகட்டிவ் ஒய். ஓகே, அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு நெகட்டிவ் ஒய்னா எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த பக்கம் வரும், இதுக்கு ஆல்ரெடி நான் ஒரு ஃபார்முலா சொல்லியிருக்கேன். என்ன ஃபார்முலா, ப்ராபகேஷன் இஸ் ஈக்குவல் டு இ வெக்டார் கிராஸ் பி வெக்டார்னு சொல்லியிருக்கேன், ரைட். ஸோ ப்ராபகேஷன் எந்த டைரக்ஷனில் இருக்குது, எக்ஸில் இருக்குது. ஓகே, மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது, மைனஸ் ஒயில் இருக்குது. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்கணும், ஏன்னா நமக்கு பாசிட்டிவ் எக்ஸ் வரணும் இங்கே, கரெக்டா. ஸோ யூ நீட் டு கெட் அ பாசிட்டிவ் எக்ஸ் வேல்யூ பிகாஸ் சாரி இங்கே ப்ராபகேஷன் தான் வந்து என்ன இருக்குது, நெகட்டிவ் எக்ஸில் இருக்குது. ஏன்னா ரெண்டு டைரக்ஷனும் சேமாக பாசிட்டிவ் சைனாக இருந்தால் இட் இஸ் ட்ராவலிங் இன் நெகட்டிவ் எக்ஸ். ஸோ இப்போ இது நெகட்டிவ் எக்ஸ். மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஜே கேப் ஒய், ஸோ திஸ் வில் பி ஜே கேப். இப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவா இருக்கணும் யோசிச்சு பாருங்கள், இது வந்து மைனஸ் ஐயில் வருது. ஓகே, அப்போ இங்கே என்ன போடுவீங்க, உங்களுக்கு தெரியும் இந்த ஐ ஜே கே போட்டிங்கன்னா
ஐ கிராஸ் ஜேனா நமக்கு என்ன வரணும், இந்த ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் ஐ வரணும். எது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால், ஜேவையும் ஐயையும் மல்டிப்ளை பண்ணால் கே வரணும். ஓகே, சாரி, நமக்கு வந்து ஆன்சர் வந்து ஐ வரணுமா, இங்கே என்ன வேல்யூ போடணும், பேசிக்காக இங்கே கே வேல்யூ தான் போடணும். ஏன்னா கே கிராஸ் ஜே தான் வந்து நமக்கு ஐயை கொடுக்கும், இல்லைன்னா ஜே கிராஸ் ஐயை கொடுக்கும். எனிவே ரைட், நான் ஜே கிராஸ் கேன்னு போட்டேன்னா அது ப்ளஸ் ஐ ஆயிரும். அதுவே கே கிராஸ் ஜேன்னு போட்டோன்னா தான் மைனஸ் ஐ வரும். ஸோ இப்போ இது மைனஸ் ஐ தானே வேணும் நமக்கு. அப்போ ஆன்சர் வந்து இங்கே என்ன வரணும், கே கிராஸ் ஐ. ஸோ இட் வில் பி கே கிராஸ் ஐ. ஸோ அப்போ நமக்கு வந்து எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கே டைரக்ஷனில் இருக்கணும். ஸோ இப்போ கே கிராஸ் ஐ வில் கிவ் யூ மைனஸ் ஜே மைனஸ் ஐ. ஸோ இப்போ இங்கே எந்த ஆப்ஷனில் நம்ம எலிமினேட். அதே மாதிரி எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன, E is equal to C டைம் பியில். ஸோ அப்போ நமக்கு வந்து இதை இக்னோர் பண்ணிடலாம். இதில் வந்து நமக்கு வந்து ப்ராபகேஷன் வந்து கே கிராஸ் ஐ. ஸோ இதுதான் வந்து கரெக்டான ஆன்சர். ஓகே, இ நாட் சி இன்ட்டு பி நாட் சைன் கேஎக்ஸ் ஒமேகா டி plus k cap. So this would be the correct answer for this particular model. Okay, yes, clear. So நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் இதை நம்ம போடும்போது. அடுத்தது இதுலேயே இன்னொரு பார்ட் ஆஃப் த கொஸ்டினும் கேட்குறாங்க பாருங்க, இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இங்கே நெக்ஸ்ட் பாருங்க, இந்த கொஸ்டின் பாருங்க. The electric field component of a monochromatic radiation E vector is equal to 2 E naught I cap cos kx cos omega t. It's இந்த பாயிண்ட் பாருங்க. ஓகே, இட்ஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு இஸ் கிவன் பை, தென் அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. சரியா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, இ நாட் ஐ காஸ் கேஎக்ஸ் காஸ் ஒமேகாட்டின்னு கொடுத்துட்டு இதுக்கான கரஸ்பாண்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நீங்கள் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா, முதல் விஷயம் என்ன ஞாபகம் வச்சுக்கணும், நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டும் இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். உங்களுக்கு என்ன தெரியணும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டும் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன இருக்கணும், பர்பண்டிகுலராக இருக்கணுமா. இப்போ இந்த டேர்ம் வந்து காஸ் ரெண்டுமே காஸ்ல இருந்துச்சுன்னா என்ன ஈக்குவேஷன் வந்து உங்களுக்கு வரணும், அதே காஸ் வரணுமா இல்லை சைன் வரணுமா, அப்படி யோசிங்க. இங்கே ரெண்டும் காஸ்ல இருக்கு, அது வந்து என்னது எலக்ட்ரிக் ஃபீல்டுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டும் காஸ்ட்லேயே வரணுமா சைன்லேயே வரணுமா? டெல் மீ வாட் இஸ் யுவர் ஆன்சர் ஃபார் தட். இதர் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வில் கம் இன் காஸ் ஆர் இட் ஹாஸ் டு கம் இன் சைன்? இட் ஷுட் கம் இன் சைன். ஏன் சைனில் வரணும்னா, காசுனா என்ன மீனிங், காசுனா மீனிங் வந்து மேக்ஸிமம்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். சைன்னா என்ன மீனிங், மினிமம்லேருந்து ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். அப்போ ஒன்று மேக்ஸிமம் இன்னொன்று மினிமமாக இருந்தால் தான் ரெண்டும் என்னவாக இருக்க முடியும், பர்பண்டிகுலராக இருக்க முடியும். இதுதான் வந்து அதுக்கான கீ. ஸோ அப்போது இங்கே 2 E நாட் காஸ் கேஎக்ஸ் காஸ் ஒமேகா டினா இது காஸ்டில் ஆரம்பிச்சதுன்னா நமக்கு வரக்கூடிய ஆன்சர் சைனில் வரணும். அப்போது அதை நோட் பண்ணுங்கள். அப்போ சைனில் வரணும்னா இது வந்து இது ரெண்டுமே காஸ்ட்ல வருது, இதை இக்னோர் பண்ணிடுங்க. இது ஒன்று சைனு காஸ்ட்ல வருது, இக்னோர் பண்ணிடுங்க. ரெண்டுமே சைனில் தான் வரணும். அப்போது நமக்கு ரெண்டு ஆப்ஷன் தான், ஒன்று ஏ இல்லைன்னா பி. எது கரெக்டான ஆன்சர்? இங்கே இ நாட்டுன்னு இருக்கா, அந்த இ நாட் என்னவா ரீப்ளேஸ் பண்ணுவீங்க, இ கேன் பி, நம்ம பி தானே எழுத போகிறோம். ஸோ அப்போ இ ஈக்குவல் டு சி பி நாட், பி ஈக்குவல் டு இ நாட் பை சின்னு வரணும். ஸோ அப்போது இ நாட் பை சி, இது ரெண்டுமே இ நாட் பை சின்னு வருது. ஒன்று பாசிட்டிவ்ல வருது, ஒன்று நெகட்டிவ்ல வருது. விச் இஸ் த கரெக்ட் ஆன்சர்? ஸோ ஒன்று வந்து ஐ கேப், இது வந்து ஐ கேப்பில் போதா. ஸோ இதுக்கான கரெக்ட் ஆன்சர் வந்து வி வுட் சே தட் இஸ் நெகட்டிவ்ல வர்றது தான் இதுக்கான கரெக்டான ஆன்சர். ஓகே, மைனஸ் 2 E நாட் ஜே கேப் இன்டூ சைன் கேசெட் அண்ட் சைன் ஒமேகா டி. ஏன் நெகட்டிவ் அப்படின்னா, இது ரெண்டும் என்னவா இருக்கும் அப்படின்னா, இந்த காரணம் இதுக்கு ஒரு ஃபார்முலா ஒன்று இருக்குது. நான் அந்த லாஜிக் சொன்னேன், இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. என்ன ஃபார்முலானா டிபி பை டிடி. ஓகே, அதாவது டிபி பை dy is equal to minus of db by dt ன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. சரியா? இந்த ஃபார்முலா வச்சு தான் நான் என்ன பண்றேன், நெகட்டிவ்ல வரும்னு சொல்றேன். db by dy is equal to minus db by dt. அப்படின்னா என்ன அர்த்தம், வேரியேஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன் y டைரக்ஷன் is equal to நெகட்டிவ் ஆஃப் சேஞ்ச் இன் மேக்னெட்டிக் ஃபீல்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் அப்படின்னு அர்த்தம். சரியா? அதனால இதெல்லாம் வந்து நீங்க என்ன பண்ணலாம், டைரக்டா வந்து யூ கேன் கீப் இன் யுவர் மைண்ட். ஓகே, தட்ஸ் இட். ஐ திங்க் வி ஹவ் டன். ஸோ மீதியில் சில ப்ராப்ளம்ஸ் வந்து இருக்குது. இந்த ப்ராப்ளம் வந்து ஐ வில் சென்ட் யூ கைஸ் செக் திஸ் அவுட். ஓகே, இதை இன்றைக்கே வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்த்து முடிச்சிருங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா யூ கேன் ஆல்சோ ஆஸ்க். ஓகே, ஐ திங்க் தட்ஸ் இட். இப்போ வித் திஸ்